ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பச்சை நிலக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம தோசை ஆப்பத்து கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கிராம்பு 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வந்ததையும் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 கீறிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதையும் நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்திட்டு அதுவும் நல்லா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இப்போ இதே நல்லா நம்ம மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை நிலக்கடலை இதை வந்து தோலை மட்டும் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சையாக தான் இருக்குது. இதை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பச்சை நிலக்கடலை இருந்தால் நம்ம வந்து பச்சையாக சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நம்ம கடைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்ம கடைங்களெல்லாம் கிடைக்கும் வறுக்காத கடலை. அதை நம்ம வந்து நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம இது மாதிரி எடுத்து சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அரை மூடி தேங்காய் திருவிட்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. கிராம்பு 1, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நான் ஒரு 4 முந்திரி இருந்தால் சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1 தாங்க இருக்கேன், நான் 1 மட்டும் சேர்க்குறேன். ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து நம்ம அந்த கடலை வச்சுருக்கோம்ல அதில் நம்ம ஊற்றிடலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அதிலே ஊற்றிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாங்க. ஒரு 5 விசில் வந்ததையும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை நிலக்கடலையில் செய்கிறது. நம்ம வந்து நிலக்கடலை சீசன் இருக்கும்போது நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். சீசன் இல்லாத டைம்களில் கடையில் பச்சை நிலக்கடலை வாங்கி நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி செஞ்சுக்கலாம். இறக்கிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பச்சை நிலக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் வந்து ஆப்பம் செஞ்சுருக்கேங்க. ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி இப்போ ஆப்பம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆப்பத்துக்கு மாவு வந்து நான் நேற்றே அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆப்பம் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பத்து கூட இந்த நிலக்கடலை குருமா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.